வெல்கம் டு Tanvi Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை பணியாரத்துக்கு சூப்பரான ஒரு சட்னிங்க, கொத்தமல்லி தேங்காய் சட்னிங்க. சூப்பரான காம்போ, நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதுக்கு மேலே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சட்னிக்கு என்னென்ன வேணும்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. நான் சொல்கிற அளவு வந்து 4 பேர் சாப்பிட்லாங்க. தேங்காய், துருவன தேங்காய்ங்க, கொத்தமல்லி 3 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு இருக்கும். இஞ்சி ஒரு 6 ஸ்லைஸுங்க. உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், புளி இந்த சைஸில் எடுத்துருக்கேங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க, லைட்டாக ஒரு புளிப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து எல்லாத்தையும் டக்குன்னு போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய்ங்க. இது தாளித்து கொட்டிக்கலாம். இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கோங்க. எங்கன்னா பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, தாளித்து கொட்டியாச்சு. கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டான சட்னிங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க.